திருக்குறள் அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. திருக்குறள் 211. கைமாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட்டு எந்நாற்றும் கொள்ளோ உலகு. விளக்கம். மழை பெய்யும்போது இந்த உலகம் அதற்கு திரும்ப என்ன கைமாறு செய்கிறது? ஒன்றுமில்லை. அதுபோல எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் உலகிற்கு செய்யும் உதவியே ஒருவன் செய்ய வேண்டிய உயர்ந்த கடமையாகும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 235.25. ந ஹ்யாதிகரண பிராரம்போ தர்மஹ ஸ்யாத் பிரத்யுபாக்ரியஹ மேகவச்ச பிரயச்சந்தி தர்மம் சாதுஜனாக சதா. விளக்கம். ஒரு கைமாறை எதிர்பார்த்து செய்யத் தொடங்கும் செயல் உண்மையான தர்மம் ஆகாது. மேகங்கள் மழையை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி பொழிவது போல சான்றோர்கள் எப்போதும் கைமாறு கருதாமல் தர்மத்தை செய்கிறார்கள். மனுஸ்மிருதி 4:226. ஸ்ரத்தாய இஷ்டம் ச பூர்த்தம் ச நித்யம் குறியாத் அதந்திரிதஹ ஸ்ரத்தா கிருதே ஹ்ய அக்ஷயே தே பவதஹ ஸ்வாகதௌ நிருணாம். விளக்கம். நம்பிக்கையுடனும் சுறுசுறுப்புடனும் எக்காலத்திலும் பொதுநல பணிகளை செய்ய வேண்டும். கைமாறு கருதாமல் தூய எண்ணத்துடன் செய்யப்படும் அத்தகைய செயல்களே ஒருவனுக்கு நிலையான மற்றும் அழிவற்ற நற்பலன்களைத் தரும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. நிஷ்காம கர்மா. சனாதன தர்மத்தின் மையமான பகவத்கீதை போதிக்கும் நிஷ்காம கர்மா, பலனை எதிர்பார்க்காத செயல் தத்துவத்தை இக்குறள் அப்படியே பிரதிபலிக்கிறது. யக்ஞபாவம். மழை பொழிவது என்பது இயற்கையின் ஒரு வேள்வி, யக்ஞம். அதேபோல் மனிதன் சமூகத்திற்கு திருப்பிக் கொடுப்பதும் ஒரு யக்ஞமாகவே கருதப்படுகிறது. பிரபஞ்ச சுழற்சி. மழையை தரும் தேவர்கள் பிரதிபலன் கருதுவதில்லை, அதுபோல மனிதனும் இருக்க வேண்டும் என்ற வேதகால கொள்கையை வள்ளுவர் மாரி என்ற உவமையின் மூலம் அழகாக விளக்குகிறார். திருக்குறள் 212. தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. விளக்கம். தன் முயற்சியால் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த செல்வமெல்லாம் தகுதியுடையவர்களுக்கு உதவி வேளாண்மை செய்வதற்காகவே ஆகும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 167.35. தர்மார்த்தியம் ஏன வித்தேன நாசௌ வித்தவானுச்சதே தானமேவ ஹி வித்தஸ்ய சாரம் உத்தமம் உச்சதே. விளக்கம். தர்மத்திற்காக பயன்படுத்தப்படாத செல்வத்தை வைத்திருப்பவன் உண்மையான செல்வந்தன் அல்ல. ஒருவன் சேர்த்த செல்வத்தின் மிக உயர்ந்த சாரம் அல்லது பயன் என்பது அதனை தகுதியுடையவர்களுக்கு தானமாக வழங்குவதே ஆகும். மனுஸ்மிருதி 4:226. ஸ்ரத்தாயேஷ்டம் ச பூர்த்தம் ச நித்யம் குறியாத் அதந்திரிதஹ ஸ்ரத்தா கிருதே ஹ்ய அக்ஷயே தே பவதஹ ஸ்வாகதௌ நிருணாம். விளக்கம். நம்பிக்கையுடன் பொதுநல பணிகளையும் தானங்களையும் ஒருவன் செய்ய வேண்டும். உழைப்பினால் ஈட்டிய செல்வத்தை இத்தகைய நற்பணிகளில் செலவிடுவரே அந்த செல்வத்தை அழியாததாக மாற்றும் வழியாகும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. அர்த்தமும் தர்மமும். சனாதன தர்மத்தின் 4 புருஷார்த்தங்களில் அர்த்தம் என்பது தர்மத்தை நிலைமாட்டவே ஈட்டப்பட வேண்டும். உழைத்து ஈட்டிய பொருள், தாளாற்றி தந்த பொருள் என்பது சுயநலத்திற்கு மட்டுமன்றி சமூக நலனுக்கும் பயன்பட வேண்டும் என்பதே சனாதன விதி. பூர்த்த தர்மம். குளம் வெட்டுதல், மரம் நடுதல், அன்னதானம் செய்தல் போன்ற பொதுநலப் பணிகளை சனாதன நூல்கள் பூர்த்தம் என்கின்றன. வள்ளுவர் குறிப்பிடும் வேளாண்மை என்பது இந்த பூர்த்த தர்மத்தையே குறிக்கிறது. செல்வத்தின் 3 நிலைகள். சனாதன தர்மத்தின்படி செல்வத்திற்கு 3 கதி அல்லது நிலைகள் உண்டு. தானம், போகம், அழிவு. தானம் செய்யப்படாத செல்வம் அழிவை சந்திக்கும். எனவே உழைப்பின் பலன் தக்கார்க்கு, அதாவது தகுதியுடையவர்களுக்குச் சென்றடைவதே அதன் முழுமை. திருக்குறள் 213. புத்தேழ் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. விளக்கம். பிறருக்கு உதவி செய்யும் ஒப்புரவை போலச் சிறந்த அறப்பண்பு
தேவர் வாழும் மேலுலகத்திலும் புத்தேழுலகம் இவ்வுலகிலும் வேறு எங்கும் பெறுவதற்கு அரியது. அதாவது இரு உலகிலும் ஒப்புரவே மிக உயர்ந்தது. மகாபாரதம் வனப்பர்வம் 2.72 சர்வேஷாம் ஏவ தார்மானாம் ஆண்ட்ரிஷம்ஸ்யம் பரம் ஸ்மிருதம் தஸ்மாத் சர்வாணி பூதானி ரக்ஷதி சதுபாஸ்ருதஹ. விளக்கம்: எல்லா அறங்களிலும் தர்மங்களிலும் மற்றவர் மீது காட்டும் கருணையும் அவர்களுக்கு செய்யும் உதவியுமே மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. எனவே சான்றோர்கள் எக்காலத்திலும் மற்ற உயிர்களுக்கு உதவி செய்து அவற்றை பாதுகாக்கிறார்கள். இதுவே மேலுலகிற்குச் செல்லும் வழியாகும். மனுஸ்மிருதி 4.232 சர்வம் அந்யத் பரித்யஜ்ய தர்மமேவ சமாச்ரயேத் தர்மேன சஹிதோ கச்சன் பரலோகமபி ஞாதயோ. விளக்கம்: மற்றவற்றை தவிர்த்து தர்மத்தையே ஒருவன் துணையாக கொள்ள வேண்டும். ஒருவன் செய்யும் தர்மமே அவன் இப்பிறவிக்குப் பிறகு மேலுலகிற்குச் செல்லும்போது அவனுடன் வரும் ஒரே உறவாகும். ஒப்புரவு மேலுலக வாழ்வை தீர்மானிக்கிறது என்பது இதன் கருத்து. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. ஈரிரு உலகுகள். சனாதன தர்மம் இகலோகம் மற்றும் பரலோகம் என்ற இரண்டையும் அங்கீகரிக்கிறது. சமண புத்த மதங்கள் மேலுலக இன்பங்களை விட நிர்வாணத்தையே பெரிதாக கருதினாலும் சனாதன தர்மமும் வள்ளுவரும் மேலுலகிலும் போற்றப்படும் உன்னத அறமாக ஒப்புரவை குறிப்பிடுகின்றனர். புத்தேலுலகம். வள்ளுவர் பயன்படுத்தும் புத்தேலுலகம் என்ற சொல் சனாதன தர்மம் கூறும் தேவலோகத்தை குறிக்கிறது. அங்கே இருப்பவர்கள் கூட பூமியில் ஒப்புரவு செய்யும் மனிதர்களைக் கண்டு வியப்பார்கள் என்ற சனாதன நம்பிக்கையை இது பிரதிபலிக்கிறது. தர்மமே துணை. இப்பூமியில் ஒருவன் செய்யும் மிகச்சிறந்த முதலீடு ஒப்புரவுதான். அது அவன் இறந்த பிறகு அவன் அடையும் மேலான கதிக்கு காரணமாகிறது என்ற கர்ம பலன் கொள்கையை இக்குறள் உறுதிப்படுத்துகிறது. திருக்குறள். ஒத்த தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். விளக்கம்: உலக நடைமுறைக்கு ஏற்ப பிறருக்கு உதவி செய்து வாழும் மேன்மையான வழியை அறிந்தவனே உண்மையில் உயிர் வாழ்பவன். அந்த ஒப்புரவு நெறியை அறியாதவன் உயிருடன் இருந்தாலும் அவன் இறந்தவர்களுக்கு ஒப்பாவான். மகாபாரதம் சாந்தி பருவம் 167.38 சஜீவதி ய பராத்ரே ஜீவதி ய ஆத்மார்த்தம் ஜீவதி சம்ருதஹ. விளக்கம்: எவன் ஒருவன் பிறருடைய நன்மைக்காக வாழ்கிறானோ அவனே உண்மையில் உயிர் வாழ்பவன். எவன் தன் சுயநலத்திற்காக மட்டுமே வாழ்கிறானோ அவன் உயிருடன் இருந்தாலும் இறந்தவனாகவே கருதப்படுவான். இக்கருத்தையே விதுர நீதியும் பல இடங்களில் வலியுறுத்துகிறது. மனுஸ்மிருதி 3.72 தேவ ரிஷி மனுஷ்யானாம் பித்ரூணாம் அதிதீனாம் ச ந நிர்வபதி ய பஞ்ச ச ஜீவன்னபி ந ஜீவதி. விளக்கம்: தேவர்கள், ரிஷிகள், முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள், சக மனிதர்கள் மற்றும் அதிதிகள் ஆகிய ஐவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை பஞ்ச மகாயக்ஞம் செய்யாத ஒருவன் மூச்சுவிட்டு கொண்டிருந்தாலும் அவன் உண்மையில் உயிர் வாழ்பவன் ஆகமாட்டான். மற்றவர்களுக்கு பங்களிக்காத வாழ்வு பிணத்தோடு ஒப்பிடப்படுகிறது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. ஜீவன் மிருதக அதாவது வாழும் பிணம். சனாதன தர்மத்தில் ஜீவன் மிருதக என்றொரு கருத்து உண்டு. அதாவது தர்மம் செய்யாதவன், பிறருக்கு பயன்படாதவன் வாழும் பிணம் என்று அழைக்கப்படுகிறான். வள்ளுவர் செத்தாருள் வைக்கப்படும் என்று கூறுவது இந்த தத்துவத்தையே. பஞ்ச மகாயக்ஞம். சனாதன தர்மம் ஒரு மனிதன் சமூகத்தோடு பிணைந்திருப்பதையே வாழ்வின் நோக்கமாக கருதுகிறது. சமூகத்திற்கு உதவி செய்யாமல் ஒருவன் தன் உணவை மட்டும் உண்பது பாவமாக சொல்லப்படுகிறது. பிராணனும் தர்மமும். உடல் இயங்குவது மட்டும் வாழ்வாகாது. அந்த இயக்கம் தர்மத்தின் பால், அதாவது ஒப்புரவு இருக்க வேண்டும். பிறருக்காக வாழும்போதுதான் ஒருவனது பிராணசக்தி புனிதமடைகிறது என்பது சனாதன மரபு.
திருக்குறள் 215 ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. விளக்கம். உலகிற்கு உதவும் பண்பு கொண்ட ஒரு பேரறிஞனிடம் சேரும் செல்வம் ஊர் மக்கள் அனைவரும் நீர் அருந்துவதற்கு பயன்படும் பொதுக் குளம், அதாவது ஊருணி, நீர் நிறைந்து காணப்படுவது போன்றது. அது அனைவருக்கும் பொதுமானது, அனைவருக்கும் பயன்படுவது. மகாபாரதம் சாந்தி பர்வம் 139.69. தங்க விஷாலம் பல்லிகுள். விளக்கம். எந்த ஒரு மனிதன் உலகிலுள்ள அனைத்து மக்களுக்கும் புகலிடமாக, அதாவது உதவி செய்பவனாக இருக்கிறானோ, அவனது தர்மமானது பழங்கள் நிறைந்த ஒரு பெரிய மரத்தைப் போல அனைவருக்கும் பயன் தரும். அவனது செல்வம் உலகுக்கே பொதுவானது. மனுஸ்மிருதி 4.229. வதிரி. விளக்கம். தாகம் தீர்க்கும் நீரை, அதாவது குளம் அல்லது கிணறு அமைத்து வழங்குபவன் எக்காலத்திலும் அழியாத திருப்தியை அடைகிறான். அதுபோலவே உலக நலன் கருதி தன் செல்வத்தை பொதுமக்களுக்கு பயன்படும் நீர்நிலைகளைப் போல பகிர்ந்தளிப்பவன் மேலான இன்பத்தை அடைகிறான். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. லோக்யஹிதம், அதாவது உலக நன்மை. சனாதன தர்மத்தில் லோக்யஹிதம் அல்லது விஸ்வ கல்யாணம் என்பது மிக உயர்ந்த நோக்கம். ஒரு தனி மனிதனின் செல்வம் என்பது அவன் மட்டுமே அனுபவிப்பதற்கல்ல. அது ஊருணி நீரைப் போல சமூகத்தின் தாகம் தீர்க்க இறைவனால் அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. பூர்த்த தர்மம். குளங்கள் வெட்டுதல், கிணறுகள் அமைத்தல் போன்ற பொதுநலச் செயல்களை சனாதன தர்மம் பூர்த்தம் என்கிறது. வள்ளுவர் ஊருணியை உவமையாக கையாளுவது இந்த பூர்த்த தர்மத்தின் மகத்துவத்தை உணர்த்தவே. பகிர்ந்து உண்ணுதல். ஈசன் கொடுத்த பொருளை ஈசனுக்கே, அதாவது அவன் படைப்புகளுக்கே அர்ப்பணித்தல் என்ற தத்துவத்தை இக்குறள் பிரதிபலிக்கிறது. அறிவுடையோன் தன் செல்வத்தை தனக்கானதாக கருதாமல் ஊர் குளத்தைப் போல அனைவருக்கும் பொதுவானதாக கருதுவான். திருக்குறள் 216. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். விளக்கம். பிறருக்கு உதவும் பண்பு கொண்ட ஒருவரிடம் செல்வம் சேருவது ஊரின் நடுவே உள்ள பயன்தரும் மரம் பழுத்து நிற்பதைப் போன்றது. அந்த மரத்தின் பழங்களை ஊர்மக்கள் அனைவரும் உரிமையோடு உண்டு மகிழ்வது போல அந்த செல்வம் அனைவருக்கும் பயன்தரும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 139.69. ய பலதஹ சத்ருவோ ஸ்ரீமான் அப்யாகத ஜனப்பிரியஹ தஸ்ய தர்மோ மகானேதி சம்ருத்தஸ்யேவ பாதபஹ. விளக்கம். கனிதரும் மரம் எப்படி தன்னை நாடி வருபவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதோ அதுபோலவே செல்வம் படைத்த ஒரு சான்றோன் உலகிற்கு புகலிடமாக இருக்கிறான். அவனது செல்வம் பழுத்த மரத்தைப் போல அனைவருக்கும் நன்மையை தரும். மனுஸ்மிருதி 4.226. ஸ்ரத்தாயை இஷ்டம் ச பூர்த்தம் ச நித்யம் குர்யாத் அதந்திரிதஹ ஸ்ரத்தா கிருதே ஹ்யக்ஷயே தே பவதஹ ஸ்வாகதோ ந்ருணாம். விளக்கம். ஒருவன் நம்பிக்கையுடன் பொதுநலப் பணிகளையும் தானங்களையும் செய்ய வேண்டும். வழியோரங்களில் நிழல் தரும் மரங்களை நடுவதும் கனிதரும் மரங்களை வளர்ப்பதும் எப்படி பொதுமக்களுக்கு பயன் தருமோ அதுபோலவே ஒருவன் தன் செல்வத்தை சமூகத்திற்காக செலவிடுவதே மேலான தர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. விருக்ஷ தர்மம். சனாதன தர்மத்தில் விருக்ஷ தர்மம் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஒரு மரம் எப்படி தனக்காக பழங்களை தருவதில்லையோ அப்படியே ஒப்புரவாளன் தன் செல்வத்தை தனக்காக சேர்த்து வைப்பதில்லை. அபயமும் ஆශ්‍රயமும். ஒரு மரம் பறவைகளுக்கும் வழிபோர்க்கர்களுக்கும் புகலிடம் தருவது போல செல்வம் படைத்த சான்றோன் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் புகலிடமாக திகழ்வான் என்ற கருத்தை வள்ளுவர் பயன்மரம் என்ற உவமையால் உறுதிப்படுத்துகிறார். அனைவருக்கும் சமம். மரத்தின் கனிக்கு ஜாதி மதம் கிடையாது. அதை பறிக்கும் எவருக்கும் அது இனிமையை தரும். அதுபோலவே தர்ம சிந்தனை கொண்டவனின் செல்வம் பேதம் பார்க்காமல் சமூகத்தின் தேவையை பூர்த்தி செய்யும். திருக்குறள் 217. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின். விளக்கம். நல்ல பண்புகள் நிறைந்த ஒரு பெருந்தகையிடம் உள்ள செல்வம் தன் இலை, காய், கனி, பட்டை, வேர் என எல்லா உறுப்புகளும் மருந்தாகி பயன்படும் ஒரு மரத்தைப் போன்றது.
அந்த மரம் எப்படி எவரையும் ஏமாற்றாமல் குணப்படுத்துமோ அதுபோல அந்த செல்வம் சமூகத்தின் துன்பங்களை நீக்கும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 145.5. ஃபலானி பரபார்த்தாய புஷ்பாணி ச சுகந்தயே சாயாச்ச தாபதப்தானாம் விருக்ஷாக சாதுஜனாயிவ. விளக்கம்: மரங்கள் பிறருக்காக பழங்களை தருகின்றன, வாசனைமிக்க மலர்களை அளிக்கின்றன, வெயிலில் தவிப்பவர்களுக்கு நிழலை தருகின்றன. உண்மையில் மரங்கள் என்பவை உதவி செய்யும் சான்றோர்களைப் போன்றவையே. சான்றோர்களின் செல்வமும் மரத்தைப் போல பிறர் துயர் துடைக்கவே பயன்படும் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4:242. தர்மம் ஷனைஹி சஞ்சினுயான் வல்மீகமிவ புத்ரிகாக பரலோக சகாயார்த்தம் சர்வபூதான்யபி பீடயன். விளக்கம்: எந்த உயிரையும் வருத்தாமல் மறு உலக வாழ்விற்குத் துணையாக தர்மத்தை மெல்ல மெல்லச் சேர்க்க வேண்டும். ஒரு பெருந்தகை தன் செல்வத்தின் மூலம் பிறரது துன்பத்தை போக்கி தர்மம் செய்வது அவனுக்கு அழியாத மருந்தாக அமைந்து அவனை காக்கும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. சர்வ ரோக நிவாரணி. சனாதன தர்மத்தில் ஒரு மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் எப்படி புனிதமானதோ அதேபோல் ஒரு ஒப்புரவாளனின் ஒவ்வொரு ரூபாயும் புனிதமானது. அது ஏழ்மை, நோய், பசி போன்ற சமூக நோய்களுக்கு மருந்தாகிறது. ஆயுர்வேத தொடர்பு. வள்ளுவர் மருந்து மரம், அதாவது மருந்தாகி தப்பா மரம் என்ற உவமையை கையாளுவது சனாதன மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தில் மரங்களின் மருத்துவ குணங்கள் போற்றப்படுவதை நினைவூட்டுகிறது. ஷரணாகத ரக்ஷணம். மரமானது தன்னை வெட்ட வருபவனுக்கும் நிழல் தரும். அதுபோல பெருந்தகையானவன் தன்னிடம் உதவி என்று வந்துவிட்ட எவருக்கும் பேதம் பார்க்காமல் தன் செல்வத்தை மருந்தாக அளிப்பான் என்ற உன்னத பண்பை இக்குறள் விளக்குகிறது. திருக்குறள் 218. இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். விளக்கம்: தமது கடமை இன்னது என்று தெளிவாக அறிந்த அறிவுடையவர்கள் தமக்கு வறுமை வந்து பிறருக்கு உதவ முடியாத சூழல் ஏற்பட்ட காலத்திலும் தம்மால் இயன்ற உதவியை செய்ய தயங்க மாட்டார்கள். வறுமையிலும் பிறருக்கு உதவுவதே உயர்ந்த பண்பு. மகாபாரதம் சாந்தி பர்வம் 292.22. சக்தியா தர்மோ நிஷேவ்யஹ ஸ்யாத் பிரத்யக்ஷம் வாபி தஹ்யதே ந கஷ்சித் அதர்மிஷ்டோ நரோ யோஹி ச நஷ்யதி. விளக்கம்: ஒருவன் தனக்கு துன்பம் வந்த காலத்திலும் தன் சக்திக்கு உட்பட்டு தர்மத்தை, அதாவது ஒப்புரவை பின்பற்ற வேண்டும். கஷ்டம் வரும்போது தர்மத்தை கைவிடுபவன் மேன்மையானவன் ஆகமாட்டான். ரந்திதேவன் போன்ற மன்னர்கள் உணவின்றி தவித்த போதும் தன்னிடம் இருந்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்த கதையை மகாபாரதம் இதற்காகவே போற்றுகிறது. மனுஸ்மிருதி 4:227. யத் கிஞ்சிதபி தாத்தவ்யம் யாசிதேன அனசூயயா உத்பத்ஸ்யதே ஹி தத் திரவ்யம் ஏன திருப்திர் பவிஷ்யதி. விளக்கம்: யாராவது உதவி என்று கேட்டு வந்தால் தன்னிடம் மிகக் குறைவாக இருந்தாலும், அதாவது வறுமை காலமாக இருந்தாலும், பொறாமையோ வருத்தமோ இன்றி இயன்றதை வழங்க வேண்டும். அவ்வாறு செய்யும் தியாகமே ஒருவனுக்கு உண்மையான திருப்தியையும் மேலான கதியையும் தரும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. ஆபத் தர்மம். சனாதன தர்மம் சொல்லும் ஆபத் தர்மம் என்பது கஷ்ட காலத்தில் ஒருவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகிறது. செல்வம் இருக்கும்போது உதவுவதை விட செல்வம் இல்லாதபோதும் உதவும் மனப்பக்குவம் கொண்டவனை வள்ளுவர் கடனறி காட்சியவர் என்கிறார். உண்மையான கடமை உணர்ந்தவர். தியாகம். சனாதன தர்மத்தின் ஒரு முக்கிய கோட்பாடு தியாகம். தனக்கே இல்லாத போதும் பிறருக்கு அளிப்பது என்பது ஒரு தவத்திற்கு சமமானது. இதைத்தான் வள்ளுவர் ஒல்கார் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். ரந்திதேவ மகாராஜாவின் உதாரணம். தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் 48 நாட்களாக உணவு நீர் ஏதும் இல்லாத நிலையிலும் தன்னிடம் இருந்த விருந்தினர்களுக்கு தன்னிடம் இருந்த சிறிதளவு உணவையும் நீரையும் அளித்த மன்னன் ரந்திதேவனின் சரித்திரம் இந்த குறளுக்கு மிகச்சிறந்த சனாதன உதாரணமாகும். திருக்குறள் 219. நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீரை செய்யாது அமைகலாவாறு. விளக்கம்: பிறருக்கு உதவும் பண்பு கொண்ட ஒருவன் தான் வறுமையடைந்து விட்டதாக வருந்துவது எப்போது தெரியுமா?
தன்னால் பிறருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய முடியாமல் போகும் அந்த ஒரு நிலையைத்தான் அவன் உண்மையான வறுமை என்று கருதுவான். மகாபாரதம் சாந்தி பர்வம் 167.36. அதனஸ்ய குதः பிரக்ஞா பாப கர்மணி நிஷேவினः தனஹீனः பரித்யக்தः ஸ்வஜனைரபி தர்மிதः. விளக்கம்: தர்மம் செய்ய விரும்புபவன் செல்வம் இல்லாதவனாக இருக்கும்போது அவன் அடையும் துயரம் மிகப் பெரியது. ஒரு சான்றோன் செல்வம் இல்லையே என்று கவலைப்படுவது தனது சுகபோகங்களுக்காக அல்ல, தான் செய்ய நினைத்த தர்ம காரியங்கள் தடைப்படுகிறதே என்பதற்காகவே. பிறருக்கு கொடுக்க முடியாத நிலையே ஒரு தர்மவானுக்கு பெரும் வறுமை என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 3:77. யதா வாயுமசி சமாஸ்ரித்ய வர்த்தந்தே சர்வஜந்தவஹ ததா கிருஹஸ்தமாஸ்ரித்ய வர்த்தந்தே சர்வ ஆஷ்ரமாக. விளக்கம்: காற்று இல்லாவிட்டால் எல்லா உயிர்களும் எப்படி இயங்க முடியாதோ அப்படியே இல்லறத்தான் செய்யும் உதவியை சார்ந்துதான் மற்ற அனைத்து நிலைகளில் உள்ளவர்களும் துறவிகள், மாணவர்கள் வாழ்கிறார்கள். இத்தகைய உதவி செய்யும் கடமையில் உள்ளவன் பொருள் இல்லாததால் அக்கடமையை செய்ய முடியாமல் போவதைத்தான் தன் வாழ்வின் மிகப்பெரிய தோல்வியாக கருதுவான். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. ஈகை துயரம், த சாரோ ஆஃப் த கிவர். சனாதன தர்மத்தில் ஒருவனது செல்வம் அவனுடையதல்ல, அது சமூகத்திற்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியது. தான் உண்ணாமல் இருப்பதைப் பற்றி ஒரு சான்றோன் கவலைப்படுவதில்லை, ஆனால் தன் வாயிலில் வந்து நிற்கும் யாசகனுக்கு உணவு அளிக்க முடியவில்லையே என்பதே அவன் வறுமை என்று கருதுவான் என்ற உன்னத தத்துவத்தை வள்ளுவர் செய்யாது அமைகலா 6 என்று குறிப்பிடுகிறார். பரவுபகாரம். பிறருக்கு உதவி செய்வதே புண்ணியம். பரவுபகாரக புண்ணியாய. அந்த புண்ணியத்தை செய்ய முடியாமல் போவது ஒரு ஆன்மீக இழப்பாக கருதப்படுகிறது. தர்ம வறுமை. ஒருவனுக்கு தங்கம் இல்லாமல் இருப்பது வறுமையல்ல, தர்மம் செய்ய வழி இல்லாமல் இருப்பதே வறுமை என்ற விவேக சிந்தனை சனாதன தர்மத்திலும் திருக்குறளிலும் ஒருமித்த கருத்தாக உள்ளது. திருக்குறள் 220. ஒப்புரவினால் வரும் கேடு உண்டின் அஃதொருவன் விற்றுக்கொள் தக்கது உடைத்து. விளக்கம்: பிறருக்கு உதவி செய்வதால், அதாவது ஒப்புரவினால், ஒருவனுக்கு அழிவே வருவதாக இருந்தாலும் அந்த அழிவு தன்னைத்தானே விற்றாவது வாங்கிக் கொள்ளத்தக்க அத்தகைய மேன்மையான தகுதியை உடையது. அதாவது பிறருக்கு உதவுவதால் வரும் வறுமை ஒரு பெரும் பேறு. மகாபாரதம் சாந்தி பர்வம் 160.20. தியாகேன ஹி சுகம் பிராப்ய தியாகேன பிராப்யதே பரம் தியாகேன அபயம் பிராப்ய தியாகேன அந்தம் கச்சதி. விளக்கம்: தியாகத்தினால் மட்டுமே ஒருவன் உண்மையான சுகத்தை அடைகிறான். தியாகத்தினால் மட்டுமே பரம்பொருளை அடைகிறான். பிறருக்காக தன்னை தியாகம் செய்வதன் மூலம் அச்சமற்ற நிலையை அடைந்து பிறவிப் பெருங்கடலின் கரையை அடைகிறான். தர்மத்திற்காக ஒருவன் தன்னை அழித்துக் கொள்வது என்பது உண்மையில் அவன் முக்தியை அடைவதே என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4:238. தர்மம் ஷனைஹி சஞ்சினுயான் வல்மீகமிவ புத்ரிகாஹா பரலோக சகாயார்த்தம் சர்வபூதான்யபீடயன். விளக்கம்: எந்த உயிரையும் வருத்தாமல் தர்மத்தை, அதாவது உதவியை ஒருவன் செய்ய வேண்டும். அவ்வாறு தர்மம் செய்யும்போது ஒருவனுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் அது அவனது மறு உலக வாழ்விற்கு, அதாவது பரலோகத்திற்கு மிகப்பெரிய துணையாக அமையும். தர்மத்திற்காக வரும் இழப்பு ஈடு செய்ய முடியாத லாபம் என்பது மனுவின் கருத்து. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. ஆத்மபலி, செல்ஃப் சாக்ரிஃபைஸ். சனாதன தர்மத்தில் ஷிபிச் சக்கரவர்த்தி புறாவை காக்க தன் சதையையே அறுத்துக் கொடுத்த கதையும், ஹரிச்சந்திரன் வாய்மைக்காக தன்னையே விற்றுக்கொண்ட கதையும் நாம் அறிந்தது. வள்ளுவர் விற்றுக்கொள் தக்கது என்று கூறுவது இந்த தியாக பண்பின் உச்சமாகும். அழிவு என்பது ஆக்கம்.
லௌகீக கண்ணோட்டத்தில் இது கேடு, அழிவு என்று தோன்றலாம். ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இது ஆக்கம், உயர்வு. ஒருவன் தர்மத்திற்காக தன் செல்வத்தை மட்டுமல்ல, தன்னையே கொடுத்தாலும் அது அவனை தேவர் உலகிற்கும் மேலான நிலைக்கு கொண்டு செல்லும். யாகத்தின் பலன் தானழிய பிறரை வாழ வைப்பது என்பது சனாதன தர்மத்தின் யக்ன, வேள்வி தத்துவம் ஆகும். தன் வாழ்வையே பிறருக்கான வேள்வியாக மாற்றுபவன் தன்னை விற்றாவது அந்த புண்ணியத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற வள்ளுவரின் வரிகள் சனாதன தர்மத்தின் சாரமாகும். இத்துடன் ஒப்புரவறிதல் அதிகாரம் நிறைவு பெற்றது. திருக்குறளின் ஒப்புரவறிதல் அதிகாரம் தனிமனிதன் சமூகத்தோடு எவ்வாறு இணைந்து வாழ வேண்டும் என்பதை கற்பிக்கும் ஒரு உன்னத பகுதி. சனாதன தர்மத்தின் அடிப்படை கொள்கைகளான நிஷ்காம கர்மா, லோக சங்கிரகம், உலக நன்மை மற்றும் பஞ்சமகா யக்ஞம் ஆகியவற்றுடன் இந்த அதிகாரம் எவ்வாறு பின்னி பிணைந்துள்ளது என்பதை விளக்கும் கட்டுரை இதோ. ஒப்புரவறிதல் சனாதன தர்மத்தின் சமூக அறம். திருவள்ளுவர் ஒப்புரவு என்ற சொல்லால் குறிப்பிடுவது ஏதோ ஒருமுறை செய்யும் உதவியை அல்ல. அது உலக நடைமுறையை அறிந்து தன்னையும் சமூகத்தின் ஒரு அங்கமாக கருதி கைமாறு கருதாமல் ஆற்றும் சமூக கடமையாகும். இது சனாதன தர்மம் வலியுறுத்தும் விஸ்வ தர்மம் என்ற தத்துவத்தோடு முழுமையாக ஒத்துப்போகிறது. 1. கைமாறு வேண்டாத கடமை, நிஷ்காம கர்மா. அதிகாரத்தின் முதல் குறளிலேயே 211 மழையை ஓமையாக காட்டி எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்கக்கூடாது என்கிறார் வள்ளுவர். சனாதன தொடர்பு பகவத்கீதையின் சாரமான கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன என்ற நிஷ்காம கர்ம யோகத்தின் நேரடி விளக்கம் இது. மேகங்கள் மழையை பொழிவது எப்படி ஒரு இயற்கை யக்ஞமோ அப்படியே ஒப்புரவாளன் செய்யும் உதவியும் ஒரு ஆன்மீக வேள்வியாகும். 2. செல்வத்தின் நோக்கம், அர்த்தமும் தர்மமும். உழைத்து ஈட்டிய பொருள் முழுவதும் பிறருக்கு உதவுவதற்கே என்று வள்ளுவர் கூறுவது சனாதன தர்மத்தின் புருஷார்த்த தத்துவத்தை பிரதிபலிக்கிறது. பொருள் என்பது அறவழியில் ஈட்டப்பட்டு அறவழிக்கே செலவிடப்பட வேண்டும். ஈசன் கொடுத்த பொருளை ஈசனுக்கே, சமூகத்திற்கே அர்ப்பணித்தல் என்ற ஈசாவாசிய உபனிஷத கருத்து இங்கே தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் என்று ஒலிக்கிறது. 3. இரு உலக அங்கீகாரம், புண்ணிய பலன். ஒப்புரவை விடச் சிறந்த அறம் தேவர் உலகிலும் கிடையாது என்கிறார் வள்ளுவர். 213. சனாதன தொடர்பு சனாதன தர்மம் இகலோகம், பூமி மற்றும் பரலோகம், மேலுலகம் என்ற இரண்டையும் அங்கீகரிக்கிறது. ஒருவன் செய்யும் தர்மமே அவனுக்கு பின்னால் வரும் ஒரே துணை என்பதை இக்குறள் உறுதிப்படுத்துகிறது. இது தர்மத்தின் மூலம் ஒருவன் அடையும் புண்ணிய பலனை சுட்டிக்காட்டுகிறது. 4. பஞ்ச மகா யக்ஞமும் வாழ்வும். ஒப்புரவு செய்யாதவன் உயிருடன் இருந்தாலும் பிணமாவான் என்ற வள்ளுவரின் கருத்து சனாதன தர்மம் சொல்லும் பஞ்ச மகா யக்ஞம், தேவர், ரிஷி, பித்ரு, மானுட, பூத வேள்விகள் என்ற கடமையோடு தொடர்புடையது. சனாதன தொடர்பு மனுஸ்மிருதி கூறுவது போல சக மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் பூதங்களுக்கும் பங்கிட்டு அளிக்காத ஒருவன் உணவை உண்பதில்லை, அவன் பாவத்தையே உண்கிறான். சமூகத்திற்கு பங்களிக்காத வாழ்வு அர்த்தமற்றது என்பதே சனாதன நியதி. 5. இயற்கையின் உருவகம், விருட்ச தர்மம். ஊருணி, பயன்மரம், மருந்து மரம் ஆகிய 3 உவமைகளின் மூலம் ஒப்புரவாளனின் செல்வம் அனைவருக்கும் பொதுவானது என்பதை வள்ளுவர் நிறுவுகிறார். சனாதன தொடர்பு சனாதன தர்மத்தில் மரங்கள் தெய்வமாக கருதப்படுகின்றன. ஒரு மரம் எப்படி தன்னிடம் இருப்பதை எவ்வித பாகுபாடும் இன்றி இலை முதல் வேர் வரை மருந்தாகவும் நிழலாகவும் தருகிறதோ அப்படியே ஒரு பெருந்தகையும் திகழ வேண்டும். இது சர்வபூத ஹிதேரதா என்ற வேதாந்த கொள்கையின் வெளிப்பாடாகும். 6. தியாகத்தின் உச்சம், ஆத்மபலி. அதிகாரத்தின் இறுதியில் தன்னை விற்றாவது ஒப்புரவு செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். 220. சனாதன தொடர்பு இது சனாதன தர்மத்தின் உன்னத பண்பான தியாகம் என்பதை குறிக்கிறது. சிபி சக்கரவர்த்தி தன் சதையையே கொடுத்ததும் ஹரிச்சந்திரன் வாய்மைக்காக தன்னை விற்று கொண்டதும் இதற்கான வரலாற்றுச் சான்றுகள். தர்மத்திற்காக வரும் அழிவு என்பது அழிவல்ல, அது ஆன்மீக உயர்வாகும். முடிவுரை திருக்குறளின் ஒப்புரவறிதல் அதிகாரம் சனாதன தர்மம் சொல்லும் சமூக பொறுப்புணர்வின் சாரமாகும். தனிமனிதவாதம் என்பதை தகர்த்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற மனப்பான்மையோடு பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக வாழ்வதே ஒப்புரவு. சுருக்கமாகச் சொன்னால் ஒப்புரவு என்பது சனாதன தர்மம் காட்டும் சமூக யோகமாகும்.
ஏஐ உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குழுவில் இணைய 9789374109.